சொத்து வரி உயர்வினை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சொத்து வரி உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலையை உயர்வை கண்டித்து சென்னை ராயபுரத்தில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராயபுரம் MC ரோட்டில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்று சென்னை மாவட்டத்திலும் 200 வட்டங்களிலும் பொதுச் செயலாளருடைய உத்தரவின்படி சிறப்பான முறையில் எழுச்சியோடு நடைபெற்று நம்முடைய திருவிக நகர் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு ஒரு எழுச்சியாக நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜான்சிராணி பூங்கா முதல் சிம்மக்கல் வரை நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறக் கோரி முழக்கம் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சோதனை சாவடி அருகே நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுக்குள் கொண்டுவர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே அதிமுக நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலும் நகராட்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்று ராமநாதபுரம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டங்களை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.